அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லோரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ரேஷன் கடை தேர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி சற்று முன்பு டிஆர்பி தரப்பில் இருந்து ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் உள்ள ரிசல்ட் சற்று முன்பு யார் யாருக்கெல்லாம் வெளியாக போகுது, இன்று முதல் பார்த்தீங்கன்னாக்கா வெளியிட போவதாகவும் சற்று முன்பு வெளியாகியிருக்கு மக்களே. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நடத்தி முடிக்காமல் இருந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் உள்ள ரிசல்ட் அதாவது நேர்காணல் நடத்தி முடிச்சிருக்காங்க கம்ப்ளீட்டாக 38 மாவட்டத்துக்கும். ஸோ அதன் அடிப்படையில் இன்று முதல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட போகிறதாகவும், இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு அவங்கவுங்க அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிட போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணியிருக்கிறாங்க, இதில் மார்க்லாம் எப்படி போட்டிருக்கிறாங்க, ஸோ இதில் முன்னுரிமை அப்படிலாம் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா நமக்கு அந்த கட் ஆஃப் மார்க் ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அதாவது இவ்வளோ மார்க் இருந்தால் தான் இந்த வேலைகளுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட் ஆஃப் மார்க் என்ன, ஸோ இதில் யார் யாருக்கு என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, நேர்காணலுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, ஸோ அவங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி மொத்த தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு அப்டேட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸு கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ் வீடியோஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற அனைவருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் டிஆர்பி கொடுத்த தகவல் என்ன அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். அதை தொடர்ந்து கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்றதையும் தெளிவாக பார்த்துருவோம். அதுக்கு அடுத்தது 1 by 1 நம்ம என்ன ரிசல்ட்டு ஏது அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம், சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிஆர்பி முக்கிய மகிழ்ச்சி தகவல் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ஓகேங்களா ஒரு 80% நேர்காணலை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் நடத்தி முடிச்சிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் டெய்லியும் அப்டேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது சற்று முன் டிஆர்பி முக்கிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 38 மாவட்டத்துக்கும் மீதி இருந்த அந்த 20% உள்ள மாவட்டங்களுக்கும் நேர்காணல் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் நடத்தி முடிச்சிருப்பது பெரும் மகிழ்ச்சியை தெரிவிக்குது மக்களே நமக்கு. ஸோ ஏன்னா எல்லாருமே நம்ம இதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக அதுக்கான ரிசல்ட்டுமே ரெடி பண்ணிட்டாங்க, அதே மாதிரி நேர்காணலுமே நடத்தி முடிச்சிட்டாங்க, சரிங்களா. ஸோ இதுதான் டிஆர்பி தகவல், ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவலும் கூட, சரிங்களா. ஸோ இதை தொடர்ந்து அடுத்த ஒரு அப்டேட் என்னென்னா, கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு பெரிய கருப்பனையா அவர்கள் அப்டேட் கொடுத்துருக்கிறது என்னென்னா, இதுவரைக்கும் நடத்தி முடிக்காமல் இருந்த செய்தியாளர்களிடம் சந்தித்து தான் அவர் அப்டேட் கொடுத்துருக்காரு. ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாகவே நமக்கு இந்த அப்டேட்லாம் கிடைக்குன்றதுக்காக. ஸோ அவர் செய்தியாளர்களிடம் சந்தித்து தான் இந்த அப்டேட்டும் கொடுத்துருக்காரு, சரிங்களா. ஸோ என்ன அப்டேட் அப்படின்னா, இதுவரைக்கும் ஒரு 20%க்கு மேலே நேர்காணல் நடத்தி முடிக்காமல் இருந்தோம். ஸோ அது ஒரு ஃபைனலாக அதாவது நேற்றுக்கோட பார்த்திங்கன்னா அதுக்கான இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே நேர்காணல் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு சில வாரங்களில் அனைவருக்கும் ஓகேங்களா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் அப்ளை பண்ணியிருந்த அனைவருக்குமே எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாகவும், அதாவது அப்ளை பண்ணும்போது கொடுத்த அட்ரஸ்க்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அவங்கவுங்க வீட்டுக்கே வந்துடும். ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க எல்லாமே டிஆர்பி அஃபிஷியல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு மீண்டும் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு மீண்டும் நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெளிவாக நமக்கு அப்டேட்டாகவும் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. ஸோ இதை தொடர்ந்து அடுத்த முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் யாருக்கு இந்த ரிசல்ட் வரும்? இதுதான் நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வெளியாகும் அப்படின்னு பார்த்தோம்னா செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ மீதி இறுதி செலெக்ஷன் லிஸ்ட் வந்து எல்லாருக்குமே வரும். அது என்ன குழப்பறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ இப்போ வந்து தெளிவாக சொல்கிறேன். இந்த செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, விற்பனையாளருக்கு அப்ளை பண்ணி யாரெல்லாம் எந்தெந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்தந்த போஸ்டிங்க்கு வந்து அந்தந்த வேக்கன்சி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் ரிசல்ட் வந்து வெளியாகும். செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும். ஓகேங்களா? இப்போ விற்பனையாளர் போஸ்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 38 மாவட்டத்துலேயுமே வந்து எவ்வளோ பர்சன்டேஜ், ஓகேங்களா, இப்போ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்களோ அதில் வந்து டாப் பர்சன்டேஜ் வரவங்களுக்கு இதில் ஜாப் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து அடுத்ததாக கட்டுனருக்கும் அதே ஸ்கீம் மெத்தட் தான். ஓகேங்களா? இப்போ வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் யார் யாருக்கெல்லாம் வரப்போகுது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சாச்சு. இப்போது இதுக்கான இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, நான் எப்படி, எனக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறாங்க, நான் எதனால் ரிஜெக்ட் ஆகிருக்கிறேன், ஸோ இந்த டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, இன்டர்வியூக்கு எத்தனை மார்க் போட்டிருக்கிறாங்க, ஸோ இதில் முன்னுரிமை அடிப்படையில் வந்து நான் கொடுத்துருந்தேன், ஸோ அப்ளிகேஷன் அதாவது இந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தேன், ஸோ அதுக்கெல்லாம் வந்து எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கான இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து இன்னும், ஓகேங்களா, இன்னும் ஒரு சில தினங்களிலோ அப்படி இல்லைனா இந்த வாரத்தோட இறுதிக்குள்ளேயோ கண்டிப்பாக இதற்கான இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து அவங்கவுங்க மாவட்டத்தோட டிஆர்பி வெப்சைட்லேயே நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் என்ன உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க்கு, உங்களுடைய இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க்கு, முன்னுரிமை அடிப்படையில் அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் போதும், கட் ஆஃப் இருந்தால் போதுன்றதை தெளிவாக அதில் மென்ஷன் ஆகிருக்கும். இதுதான் இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து இந்த வாரத்தோட இறுதிக்குள்ளேயோ அப்படி இல்லைனா இந்த வாரத்திலே கண்டிப்பாக வெளியாகலாம். ஸோ அப்டேட் கொடுத்துருக்கிறது நமக்கு இதுதான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக கடைசியாக நம்ம பார்க்க போகிறது இதோட கட் ஆஃப். இந்த ரேஷன் கடை வேலைக்கு விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் ஒரே கட் ஆஃப் மார்க் இருக்கணுமா, இல்லை வந்து தனித்தனியாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தனித்தனியாக தான் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு மாவட்டத்தில் விற்பனையாளர் போஸ்டிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒரு மாவட்டத்தில் மொத்தம் ஒரு 500 வேகன்சி இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த 500 வேகன்சியில் யார் டாப் பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்களோ, 500 டாப் வேகன்சி எடுத்திருக்காங்களோ, 500 டாப் மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸாக கொடுத்து மெரிட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு அனுப்புனதுக்கப்புறம் தான் அவங்க யாராச்சும் வரல, சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாய்ப்புகள்ன்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து கட் ஆஃப் மார்க் கிடைக்கும். மினிமம் கட் ஆஃப் என்ன இருந்தால் மேக்ஸிமம் அது தோராயமாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து மினிமம் ஒரு 90, 95, 97 இந்த பர்சன்டேஜில் வரவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுமே இந்த வேலைகளுக்கு ஈஸியாக வந்து வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ரிசல்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில் தான் பார்க்கணும். உங்களுக்கு யாருமே ஒரு சில பேருக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் வராது. ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை மொபைல் நம்பர் தொலைச்சிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் டெய்லியும் நம்ம சேனலோட அப்டேட் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் இப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மெரிட் லிஸ்ட்டுக்கான நேம் லிஸ்ட்டு, இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான அப்டேட் இது தான். இன்றைக்கி கூட்டுறவுத்துறை அமைச்சரும் சரி, டிஆர்பி தகவலும் சரி, இது தான் இன்றைக்கான அப்டேட் நம்ம கொடுத்துருக்கிறது. ஸோ டெய்லியும் இந்த மாதிரி பாருங்கள், டெய்லியும் அப்டேட் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கிறேன், முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.